நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அதை செய்வான். இது என் நாடு, என் மக்கள், அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை, அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம், அவங்க படிக்கிற கல்லூரி. எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பிள்ளைகள் காயம்படுவது. அப்போ அவ்வளவு பொறுப்பற்று இருக்கு ஒவ்வொரு கட்டடங்கள். அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த, குடிசை மாற்று வாரியம்னு கட்டி கொடுத்த இடத்துல வீடு இடிஞ்சு ஒருத்தர் இறந்துடுறாரு. குடிசையில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. இது என்னது? இந்த தரத்துல தான் அரசு இருக்கு. அவ்வளவுதான் அவங்க செய்வாங்க. வேற அவங்களால என்ன செய்ய முடியும்? இந்த 2000 ரூபாய் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைப்பாங்க. அதனால நிரந்தர தீர்வு என்ன? வெள்ள பாதிப்பு இருந்துச்சா ரொம்ப பிரச்சனையா 5000 கொடுப்பாங்க அல்லது 6000 கொடுப்பாங்க. சென்னையில் பாதிக்கப்பட்டதுக்குலாம் 6000 கொடுத்தாங்க. அதுதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கொடுத்துருக்காங்க. வேளாண் பெருங்குடி மக்கள்